நம்ம ரதீப் ரிஷான் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டோன்னு ஒரு மன நிம்மதி இருந்துச்சுங்க. அது ஏன்னே தெரியல. நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். ரதீப் ரிஷான் மாமா வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை ரதீப் ரிஷானுக்கு வாயில் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ரதீப் ரிஷான் வாயில் வச்சு முச்சுக்குன்னு சப்பிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் அவனுக்கு நான் எந்த ஒரு ஃபுட்டும் கொடுத்ததில்ல. அதாவது ஃப்ரெஷ் ஃபீடிங் தவிர வேறு எதுவுமே நான் ரதீப் ரிஷானுக்கு சாப்பிட கொடுத்ததே இல்லை. திடீர்னு இந்த மிட்டாய் சாப்பிடும் இனிப்பு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வேணும்னு தடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு கேட்கல. ரதீப் ரிஷானை திரும்பவும் சாமி பாதத்தில் கீழே போட்டு தூக்கிட்டு இருந்தோம். ரதீப் ரிஷானும் ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு. வீட்டில் இருந்தே நாங்கள் சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு வந்திருந்தோம். லெமன் ரைஸு, வெஜிடபிள் பிரியாணி, கேசரி, அப்பளம், வெண்டைக்காய் கொண்டக்கடலை போட்டு புளிக்கறி, துவையல் எல்லாம் போட்டு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த குச்சியை வச்சு விளையாண்டுட்ருக்கோம். கடைசியில் மாதேசு காலையிலே போய் பட்டுச்சு. செம்ம காமெடியாக போச்சு. உங்கள் சின்ன பிள்ளை மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க ரதீப் ரிஷான் டேடி. சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. ஒரே என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளையோட மோசமாக விளையாண்டுட்ருப்பாங்க. ரதீப் ரிஷானுக்கு செகண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க அத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க புது ட்ரெஸ்ஸு. அதை அப்போயே மாற்றி விட்டுட்டு இருந்தாங்க. ஒரே அழுகை. ரதீப் ரிஷானோட ஐசத்தையும் கோமலத்தையும் ட்ரெஸ் மாட்டிகிட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் ஒரு தொப்பி இருந்துச்சு. அதையும் வச்சுட்டு ரதீப் ரிஷான் இருந்தாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அழுது கசகசன்னு ஆயிட்டான். அவங்க அக்காவோட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திரும்ப வீட்டுக்கு கிளம்புறதுக்கு லாஸ்ட்டாக செதறுக்காய் வந்து தேங்காய் உடச்சிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் ரதீப் ரிஷானோட மாமாவும் அவங்க அம்மாச்சி ஊருக்கு கிளம்பிட்டாங்க காரில். நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க பாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. போகவே மனசும் இல்லை. ரதீப் ரிஷான் ஆன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவட நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆட்டோ வந்துருச்சு. அவட கிளம்பி போயிட்டோம். எல்லாருக்கும் செம்ம டயர்டில் ஆட்டோவில் போய் வீட்டில் போய் இறங்கிட்டு இருந்தோம். இறங்கினோன்னே நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனோம். சடனாக முடிவெடுத்து எல்லோரும் கிளம்பிட்டு இருந்தோம். ரதீப் ரிஷான் தூங்கிட்டு இருந்துச்சுன்னா பார்த்துங்க.